அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே, சாப்பிட்டுட்டே போயிடலாண்ணே. சரி வா, 4 இட்லியை புட்டு போட்டு போவோம். A few moments later. ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அண்ணே எனக்கு பூரி சொல்லுங்கண்ணே. டேய், முதல்ல இட்லி சாப்பிடுவோம்டா, அப்புறமா பூரி சாப்பிடுவோம். அண்ணே ஹோட்டலு ரொம்ப பழசாக இருக்குண்ணே. ஹோட்டல் பழசாக இருந்தா என்னடா, டிஃபன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாரு. Later. என்ன அது, சப்ளையரை இன்னும் காணோம். என்ன சாப்பிட்றீங்க? என்னது, குரல் மட்டும் வருது, ஆளை காணோம். ஓ, பின்னாடி நிற்கிறியா? ஏப்பா முன்னாடி வாப்பா. முதல்ல தண்ணி கொடுப்பா. பச்சை தண்ணியா, பிஸ்லரியா, இல்லை சுடு தண்ணியா? ஏப்பா ஏதோ ஒரு தண்ணி போய் கொண்டு வாப்பா. அப்படி ஒரு தண்ணி எங்ககிட்ட கிடையாது. ஏப்பா சாதாரண குடிக்கிற தண்ணி கொண்டு வாப்பா. ஆஹா, விவகாரம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு ஐயா. அண்ணே பேசாமல் வேறு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாண்ணே. டேய், வந்து உக்காந்தாச்சு, அவனை தண்ணியும் கொண்டு வர சொல்லியாச்சு. இந்தா நீ கேட்ட தண்ணி. ஆமாம், சாப்பிட என்ன இருக்கு? இட்லி, தோசை, பொங்கல், பூரி. முதல்ல 4 இட்லி கொண்டு வா. A few moments later. என்னது, இட்லிக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? ம், அண்ணே வரானே. வைப்பா வைப்பா, பசி பயங்கரமாக இருக்கு. என்னது, ஒரு பிளேட் மட்டும் கொண்டு வந்திருக்கான், இன்னொரு பிளேட்டு அவ்வளோதான் இருந்தது. என்னது, இட்லி ரொம்ப பழசாக இருக்கு. அண்ணே ஓரமெல்லாம் காஞ்சி போய் பிசு பிசுன்னு இருக்குண்ணே. பழைய இட்லியை கொண்டு வந்திருக்க. ஆமாம், பழைய இட்லி தான். எவ்வளோ தைரியம் இருந்தா பட்ட பகலில் பழைய இட்லியை கொண்டு வந்து நீ வைப்ப? நீ என்ன ஆர்டர் பண்ணின அதை சொல்லு. 4 இட்லி கொண்டு வர சொன்னேன். இன்னொருக்கா சொல்லு. 4 இட்லி கொண்டு வர சொன்னேன். அதான் 4 இட்லி கொண்டு வந்திருக்கேன். எங்கய்யா 4 இட்லி கொண்டு வந்திருக்க? ஆ, எனக்கு என்ன கண்ணா தெரியாது? பொய் சொல்றியா? உண்மையை சொன்னாலே ஒத்துக்க மாட்டீங்களே. என்னது உண்மையா? ஆமாம், இது 4 நாளைக்கு முன்னால் சுட்ட இட்லி. ஆஹா, ஆளுக்கு 4 இட்லின்னு சொல்றதுக்கு பதிலாக 4 இட்லின்னு சொன்னது தப்பா போச்சையா. ஏப்பா, நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி சொல்லிட்டேன். நீயாவது இன்னைக்கு சுட்ட இட்லி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாமா? அது எப்படி? கஸ்டமர் கேட்டதை தானே கொடுக்கணும், கேட்கறத கொடுத்தா அது தப்பு. அண்ணே நான் அப்போவே சொன்னேன்ல வேறு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு. இப்போ பார்த்தீங்களா? ஏய், போய் 4 இட்லி எடுத்துட்டு வா. எங்கே இன்னொருக்கா சொல்லு. ஏப்பா தெளிவாக சொல்கிறேன், 4 இட்லி எடுத்துட்டு வா. எது கேட்குறமோ அதையே கொடுக்குறான் ஐயா. நீ வந்தப்பவே சொன்ன ஹோட்டல் ரொம்ப பழசாக இருக்குன்னு, அதே மாதிரி டிஃபனையும் ரொம்ப பழசாக எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்தா நீ கேட்ட 4 இட்லி. என்னது, மறுபடியும் 4 இட்லியா? 4 இட்லி போதுமா? ஆஹா, சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே பீதியை கிளப்புறான் ஐயா. ம்